ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓல்டு புக் டேர்ம் 2 யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஸோ சித்தர் பாடல் டேரெக்டாக நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ யாவகம் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் பேசிடுறேன். வையாதே, ஸோ அந்த இந்த இந்த கடைசி தேன் வருது. வையாதே, பொய்யாதே, செய்யாதே, எய்யாதே, ஆட்டாதே, காட்டாதே, ஊட்டாதே, நாட்டாதே, நன்னாதே, ஒண்ணாதே, எண்ணாதே. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பண்ணாதே, புனையாதே, நனையாதே, இங்கேயும் நினையாதே, முனையாதே. ஸோ இது எழுதுனது கடுவெளி சித்தர். ஓகேவா? ஸோ அந்த பாடல் வரியை கொடுத்து இப்படி கேட்டால் இந்த இதை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த தேன் வருது. ஸோ ஒரு தடவை அந்த பாட்டை மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுவெளி சித்தர். ஓகேவா? ஸோ கடுவெளி சித்தர் அப்படிங்கிறது காரண பெயர். அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா தானே? ஸோ சொற்பொருள் ரொம்ப முக்கியம். வெய்ய வினை அப்படின்னா துன்பம் சரும் செயல். வெய்ய வினை. ஸோ வினை அப்படின்னாலே செயல் தானே. வினை சொல் அப்படின்னு சொல்கிறதுல அந்த வினை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா செயலாக குறிக்குது. அப்போ வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல்கள். வேம்பு எப்படி இருக்கும்? கசப்பாக தானே இருக்கும். அப்போ வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வீராப்பு அப்படின்னா இருமார்ப்பு. பலரில் அப்படின்னா பலர் குட்டல் இல் அப்படின்னு பிடிக்கணும். பலர் அப்படின்னா பலருடைய இல் அப்படின்னா வீடுகள். அதாவது இல் அப்படின்னா இல்லம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பலரில் அப்படின்னா பலர் குட்டல் இல், பலருடைய வீடுகள். இல் அப்படின்னா இல்லம்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லி. அப்போ பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. புகழல் ஒண்ணாதேனா செல்லாதே. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. ஸோ சாற்றுறது அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுறது. சாற்றுறதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ கடம் அப்படின்னா உடம்பு. நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ கடம் அப்படின்னா உடம்பு. அதற்கப்புறம் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ எத்தனை வருஷம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஏறத்தாழ 400 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் பாம்பாட்டு சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் தான். ஸோ இது எல்லாமே காரண பெயர் தான். ஏதோ ஒரு காரணம் கருதி இட்ட பெயர். ஸோ ஏற்கனவே இடுகுறி பெயர், காரண பெயர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் கடுவெளி சித்தர். இவர் உருவ வழிபாட்டை செய்யாமல் வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர். ஓகே தானே? ஸோ அப்போ இவர் உருவ வழிபாடு செய்யாமல், உருவ வழிபாடு என்ன அப்படின்னா ஒரு சிலையை வச்சு வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியவே அப்படின்னா அப்படியே இந்த மொத்த ஸ்பேஸ் இந்த அப்படியே இந்த வெட்ட வெளியவேவும் அவர் கடவுளாக வழிபட்டார். ஓகே தானே? அதனால தான் அவருக்கு கடுவெளி சித்தர்னு பேர் வந்திருக்கு. ஸோ அப்போ வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர். ஸோ எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர். இந்த 2 வார்த்தையும் முக்கியமாக வச்சுக்கோங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர். அதே மாதிரி எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியிருக்கிறார். ஸோ இந்த பாடலே படித்து பாருங்களேன். ரொம்ப படித்தோடனே புரியும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பெரியாரை பற்றிய ஒரு லெசன். ஸோ என்ன முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு வினா கேட்டு வளர்ந்தவர் தான் பெரியார். எதுக்கு எடுத்தாலும் ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பார். இவருடைய பெற்றோருடைய பெயர் வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் ராமசாமிக்கு ஒரு 12 வயது இருக்கிறப்ப, ஸோ ராமசாமி அப்படிங்கிறது பெரியாரனுடைய பெயர் தான். ஸோ அப்போ ராமசாமிக்கு ஒரு 12 வயது இருக்கிறப்ப ஈரோடு வந்து அவருடைய ஊர். ஸோ அப்போ ஈரோடு இதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அங்கே அவர் 12 வயசு இருக்கிறப்ப ராமநாதன் என்பவரின் கடையில் ராமசாமி உட்கார்ந்திருந்தார். அப்போ ராமசாமிங்கிறது பெரியாரை சொல்கிறாங்க. யாருடைய கடையில் உட்காந்துருக்காரு அப்படின்னா ராமநாதன் அப்படிங்கிறவர் கடையில் உட்காந்துருக்காரு. இந்த ராமநாதன்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா என்ன செயல் நடந்தாலும் அதுக்கு தளபதி தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராமநாதனுக்கு மேலே ஒரு தராசு தட்டு இருந்துச்சு. அதை ராமசாமி, அதாவது பெரியார் வந்து அவர் மேலே வந்து தட்டி விட்டுருவார். அப்படி தட்டி விட்டோடனே அவர் மேலே அது பற்றோம். அப்போ வந்து அந்த ராமநாதன்கிறவர் பெரியாரை வந்து திட்டுவார். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் தான் எல்லாம் தலைவிதின்னு சொல்லுவீங்களே, பிற எதுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அவருடைய அறிவு சின்ன வயதிலே எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப உனக்கு வந்து தாகம் எடுக்கும். அப்போ உனக்கு தாகம் எடுத்துச்சு அப்படின்னா நீ வந்து மற்ற மாணவர்களுடைய வீட்டில் போய் தண்ணி கேட்டு குடிக்காத. ஸோ நம்ம வந்து தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கீழ் ஜாதி மக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு நாள் வந்து அவருக்கு தண்ணி தவிச்சிருக்கோம். அப்போ வந்து அவருடைய ஆசிரியர் வீட்டில் வந்து அவர் தண்ணி வாங்கி குடிச்சிருப்பார். அப்போ வந்து அங்கிருந்த ஒரு பெண் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருப்பாங்க பெரியாருக்கு. பட் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் குடித்ததுக்கு பின்னாடி குவளையின் மீது, குவளை அப்படின்னா என்ன, அந்த கிளாஸை தான் சொல்கிறாங்க. குவளைனா கிளாஸ். ஓகேவா? அந்த குவளையின் மீது நீர் தெளித்த பிறகே அந்த பெண் வந்து அந்த கிளாஸ் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து வந்தவுடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு ராமசாமி. அப்போ கேட்டப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேல் ஜாதிக்காரங்க, அதனால் நாம் தொட்ட பொருளை வந்து தூய்மை செஞ்ச பிறகு தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு தோணுது, நம்ம வீட்டில் ஒரு சிலரை வந்து நம்ம கீழ் ஜாதின்னு சொல்கிறோம்.
பட் நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடித்தா அதை வந்து அவங்க வந்து தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ பாருங்கள், இவங்க வீட்டில் வந்து ஒரு சிலரை வந்து கீழ் ஜாதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இவரை ஒரு சிலர் வந்து கீழ் ஜாதின்னு சொல்லி கருதுறாங்க. ஸோ அப்போ இந்த செட்டப்பை அவருக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அவருக்கு சின்ன வயதுலேருந்தே பிடிக்கல. அப்போ யாரெல்லாம் அவங்க வீட்டில் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்க குழந்தைங்க கூட விளையாடுறது அப்படின்னா முடிவு பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கூடையும் சகஜமாக எப்பயும் போல் நார்மலாக பழகுறாரு. இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே எதிர்த்துக்கிறாரு அப்படிங்கிறத விஷயத்தை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் ராமசாமி அவர்கள், இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளர் கூட. ஸோ பெரியார் ஈவேரா என்றும் அழைப்பார்கள். ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த டிக் அடித்ததெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, நானே லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ அவர் தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவுக்கே முதலிடம் கொடுத்தார். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் எதுலையாவது கேட்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ அப்போ அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு அப்படின்னு சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னாடி தான் அவர் எதையுமே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பல 100 ஆண்டுகளாக பின்பற்றுவது வழக்கமானாலும் சரி, அதனை செய்தால் என்னவாகும், செய்யாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சிந்தித்து முடிவெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் வேண்டும் நினைக்கிறாரு. அதற்காக ஒரு சங்கம் அமைக்கிறாரு. அதற்கு பெயர் தான் பகுத்தறிவாளர் சங்கம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பகுத்தறிவாளர் சங்கம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த சாதி மத வேறுபாடுகளை வந்து அகற்றுவதற்காக கொண்டு வந்தப்பட்டது. ஸோ அதற்கப்புறம் இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேர் தப்புன்னு யோசிச்சுருவாங்க. பட் கரெக்ட், ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். இளமையிலேயே தொண்டரானார். காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு. கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுறாரு. கல் இறக்குவதனை தடுக்கிறதுக்காக தன்னுடைய தென்னந்தோப்பில் இருந்த தென்னை மரங்களெல்லாம் வெட்டி சாய்கிறாரு. கதர் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரே கதர் துணியை மற்ற இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் தோளில் சுமந்து கொண்டு போய் விற்கிறார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிறப்பினால் வரும் கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை அகற்றணும்னு நினைக்கிறாரு. மக்கள் அனைவருமே மனித ஜாதி, நம்ம எல்லாருமே ஓரினமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பிறரை மதித்தல் அப்படிங்கிறது மரியாதை. பிறரை மதிக்கணும் அப்படின்னா அது மரியாதை. அதே மாதிரி தன்னைத்தானே மதிப்பதும் தன்னுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியாதை. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் கேள்வியாக வரலாம். மரியாதை என்ன, சுயமரியாதை என்ன? ஓகேவா? ஸோ அப்போ சிறு குழந்தைகளையுமே, சின்ன குழந்தைகளை கூட வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதையோடு தான் அழைத்து பேசுவார். ஸோ அதே மாதிரி பெரியார் மரியாதையையும் சுயமரியாதையும் தம்முடைய இரு கண்களாக கருதினார். அப்போ எது வந்து இரு கண்களாக பெரியார் கருதினார் அப்படின்னு கேள்வி வந்தால் மரியாதை, சுயமரியாதை. ஸோ கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்படிங்கிற ஊரில் வந்து மக்கள் வந்து, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கோவிலினுடைய சுற்றுத்தெரு, ஸோ கோவில் எப்படி இருக்குது அப்படின்னா அது சுற்றி இருந்த தெருவில் வந்து நடக்கிறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை எதிர்த்து போராடுறாரு. அதில் வந்து வெற்றி பெற்று அந்த மக்களை வந்து நுழையிறதுக்கு அனுமதி வாங்கி தர்றாரு. ஸோ அதனால் வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ அப்போ வைக்கம் வீரருங்கிற பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை, கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை, தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கு எதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எல்லாரும் கல்வி கற்றுக்கணும். ஸோ கல்வி வந்துருச்சு அப்படின்னா இந்த வந்து இன்இக்வாலிட்டி வந்து போயிடும், எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி போகணும் அப்படின்னா எது வரணும் அப்படின்னு சொல்கிறாரு, கல்வி வரணும், எஜுகேஷன் வரணும். எஜுகேஷன் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேற்றுமை அகல கல்வி தேவைன்னு சொல்கிறாரு. அதனால் எல்லாரும் கல்வி பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து இளைஞர்களை ஈர்த்தன. அதனால் சுயமரியாதை இயக்கம் வந்து இன்னுமே வலுவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பெண்களை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதனை ஏற்கிறீர்கள். அதாவது ஒரு மனுஷனாக மதிக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்க. அதே மாதிரி மனிதர்களில் சரி பாதியாக இருக்கிற பெண்களையும் நம்ம மதிக்கணும். ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்யணும், அவர்களால் செய்யவும் முடியும். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் கிடையாது. அதாவது ஜுவல்ஸோ ட்ரெஸ்ஸோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவங்களே கலரில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பெண்களுக்கு நகையோ உடையோ தேவையில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் தேவை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவர்களும் துணிவு பெற்று மேடை ஏறி பேசுகிறாங்க. ஸோ அப்போ ஸ்டேஜில் வந்து அவங்களும்
பெண்களும் அவங்க வந்து தைரியமாக பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசுகிறப்ப மற்றவங்களுக்குலாம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஸோ தாய்மார்தம் ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் வழங்கினார்கள். ஸோ அப்போ அவங்களாம் சேர்ந்து தான், ஸோ பெண்கள்லாம் சேர்ந்து தான் இவருக்கு ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். யார் அப்படின்னா பெண்களை சொல்கிறாங்க. பெண்களை என்ன சொல்கிறாரு? மற்போர் குத்துச்சண்டை முதலிய வீர விளையாட்டுகளையும் கற்றுக்கணும். அரசு பணி, இராணுவம், ஸோ இந்த வார்த்தையெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணுங்கள். இராணுவம், காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். நான் இராணுவம் அப்படிங்கிற வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அரசு பணி, இராணுவம், காவல்துறையிலையும் பெண்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை. குணத்திலையும் அறிவிலையும் வேறுபாடு இல்லை, இருவரும் நிகரானவர்களே அப்படிங்கிறத திருப்பி திருப்பி வற்புறுத்துறாரு. ஸோ அதே மாதிரி அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம புதுசாக ஏதாவது வர அதையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த மனப்பான்மையை எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்களேன். ஸோ அறிவுங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அறிவுங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்க, வளர்ந்துக்கிட்டே போகிறது தான். அப்போ நம்ம புதுசாக வர்றதையும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ நம்ம வந்து புதுசாக என்னென்ன வருதோ அதையும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அதில் எது கரெக்டு, அதில் எது தவறு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதையும் நம்ம கரெக்டாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பெரியாரை பற்றியது. ஸோ 17/9, ஸோ 17/9, ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் ஜஸ்டிஸ் டே. ஓகேவா? அதை எழுதி வச்சுக்கோங்க. சோசியல் ஜஸ்டிஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ 17/9, அந்த 7-9 சேர்த்து 79 போட்டுருங்க. கரெக்டாக 17/9பா, 7/9 அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 24 பாதி 12, 24 பாதி 12, அப்போ 24 12 அப்படிங்கிறது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானே? ஸோ மறைந்த பெரியார் தம் வாழ்நாளில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8600 நாள், 8600 நாள், 13-12-30 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார். ஸோ அப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு அப்படின்னா 24 மணி நேரம் பேசியிருக்காருப்பா. 24 மணி நேரமும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இருக்கா? இப்போ 24 ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போ நடுவில் ஒன்றா போட்டுருணும். 24 நடுவில் 1, பக்கத்தில் 2 0 போட்டுருங்க. ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் இது 13-12 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை கூட்டங்கள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாளா? ஒரு வாரத்துக்கு 7 நாள்ப்பா. ஒரு நாளைக்கு 10 கூட்டம் பேசுவார். அப்படியே வச்சுக்கோங்க. பக்கத்தில் 2 0. ஸோ இது 13-12 ஞாபகம் வச்சுக்கலாம். இது 24 மணி நேரம், அதில் நடுவில் 1 போட்டுருங்க. இங்கே வந்து 7 நாள், வாரத்துக்கு 7 நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் 10 கூட்டம் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் 10 கூட்டம் பேசுகிறார். அப்போ 10 7 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயலுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. 1970 ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது. அதுக்கப்புறம் நடுவண் அரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஸோ இங்கே 25 இருக்குது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 25 பைசா ஸ்டாம்ப்பு. ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் 1978 இவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978 அப்படின்னா 73 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டுக்கு அப்புறம் 25, 5 ஆண்டுக்கு அப்புறம் 25, இப்படி வச்சுக்கணும். இங்கே ஸ்டாம்ப் எவ்வளவு? 25ன்னு போட்டிருக்கல. இப்போ 5 ஆண்டுக்கு பிறகு 25 பைசா ஸ்டாம்ப்பு. ஓகே தானே? ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தங்க மாம்பழமும் சூட்டுக்கோளும். ஸோ நீங்கள் கதையை நீங்களே படிச்சுக்கோங்க. கதை நல்லாயிருக்கும், படித்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதில் நமக்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அடுத்து இங்கே கீழே இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே போயிடலாம். ஸோ என்னென்னா ஒற்றுப்பிழைகள் நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். கடமையை செய், பலனை கேள், மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும், இங்கே இப்போ வரணும், திரைப்படம் காண வருக. அதுக்கப்புறம் குறில் நெடில் பிழைகள் அப்படின்னா சாப்பாடுன்னு போட்டிருக்காங்க. சாப்பாடு, தாயார் இல்லை தயார். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது, பள்ளிக்கூடம்னு போட்டிருக்காங்க. பள்ளிக்கூடம். ஓகேவா? அடுத்து ஒன்று வங்கினால் இல்லை வாங்கினால், ஒன்று இலவாசம் இல்லை இலவசம். அதுக்கப்புறம் இது மருத்துவமனை பாகும் வழின்னு இருக்குது. மருத்துவமனை போகும் வழி. இங்கு பாட்டு சொல்லி தரப்படும். காவலன் நகர். ஓகேவா? அடுத்து மயங்கொலி பிழைகள். இங்கே பழுதுக்கு எந்த லூ வரணும்னு பாருங்கள். உண்டுக்கு 3 சுழி இன்னு வரணும். 4க்கு எந்த இல்லு வரும். அப்புறம் வரந்தரு எந்த ரா வரும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எழுதி பழங்க. ஏன்னா இதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படிங்கிற இந்த எழுத்து, இந்த இது வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படிங்கிற இந்த இது வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், பொருட்கள் சேர்ந்து வரும்போது அப்படிங்கிறத சேர்க்குறோம். இங்கே பாருங்களேன். ராமன், சீதை, லக்குவன் காடு சென்றனர் அப்படிங்கிறத காட்டியும் ராமனும்
சீதையும் லக்குவனும் காடு சென்றனர் அப்படிங்கிறதான சொல்கிறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ பொருட்களோ சேர்ந்து வர்றப்ப இந்த அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதுகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேர்த்து எழுதுனா என்ன? சிங்கமும் புலியும் கரடியும் இருந்தன, சுக்கும் மிளகும் திப்பிலியும் நல்ல மருந்து பொருட்கள், வீடும் பள்ளிக்கூடமும் பக்கத்தில் இருந்தன. ஸோ அவ்வளோதானே. ஸோ சிம்பிள், நீங்களே பார்த்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? விலங்கு பூங்காவில் சிங்கமும் புலியும் கரடியும் இருந்தன. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ கடம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் உடம்பு. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். கேரளத்தில் நடந்த போராட்டத்தில் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் வைக்கம் வீரர். ஸோ இந்த ஓரிரு தொடர்களில் வினா எழுதுகன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நீங்களே உள்ளே படித்து பார்த்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதற்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் இதே உள்ளே புக்கிலேயே படித்து நீங்கள் என்ன இது பார்க்குறீங்களோ அதை ஃபுல்லாக படித்து இதுக்கு எது ஆன்சர் கரெக்டாக இல்லையா, மறுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத, ஏற்றுக்கொண்டாரா மறுத்தாரான்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பேரா கொடுத்துட்டு அதில் ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே ஆன்சர் பண்ணி பழகிட்டோம்னா அந்த கொஸ்டினில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ரெஃப்யூசல் ஸ்கில் அப்படின்னா மறுத்தல் திறன், ஒரு கலைச்சொல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மறுத்தல் இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட்டு நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, போதுமானது. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ நான் எங்கே சொன்னேன்னா இங்கே நம்பரு 17, 20, 32, 48, 51. ஸோ இதெல்லாம் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் 2 சொல்லினா 3 சொல்லினா அந்த இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அங்கே நமக்கு எக்ஸாமில் பார்க்குறப்ப அதெல்லாம் டவுட் வரும். ஸோ அதனால் இங்கேயே இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொற்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த வரியெல்லாம் நமக்கு தெரியுமான்னு பார்க்குங்க. தெரியலைன்னா ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் மூட நம்பிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை குழுக்கள் அமைத்து கலந்துரையாடுக. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு தான் கேட்குறாங்க. பட் நம்ம அவ்வளோ தூரம் போவோன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கேள்வியாக வருமா இல்லையான்லாம் நமக்கு தேவையில்லை. ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இதையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெரியாரை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒற்றை எழுத்துக்களை இடுகன்னு சொல்லியிருக்காங்க. புகை உடல் நலத்திற்கு கேடு, மழையை பெறுவோம், நெகிழிப்பையை புறக்கணிப்போம், இறைவனை தொழுவோம், வேளாண்மைக்கு சிறந்த உரம். ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் குடில் நெடில் பிழைகள். இங்கே தமிழ் இருக்குது, தமிழ்னு வரணும். சேர சோழ பாண்டியர், இந்த யாருன்னு போட்டாங்க, இங்கே செர சொலன்னு வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெங்க ஆண்டிட்டன்னு வராது. ஓகேவா? பெங்கன்னு வராது, இனிமை பொங்கன்னு வரணும். இனிமை பொங்க ஆண்டிட்ட இன்ப தமிழ்நாடு. அதுக்கப்புறம் குமரியில் குமரி வரை. அதுக்கப்புறம் நடுவில் நாடு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதேமாரி இங்கே வெளியே இந்த எந்த லா வரணும், எந்த லீவ் வரணும்னு பாருங்கள். கொல்லத்தான் எந்த இல்லு, பிள்ளைகளை இந்த பூனைக்கும்க்கு எந்த நா. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்குள்ளே எழுதியிருக்கேன், நீங்களும் லைட்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். தோண்டி அப்படின்னா எந்த நா எந்த இன்னு வரணும்னு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர், வைக்கம் வீரர், பெரியார். பெண்கள் மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளணும். தங்க மாமலம் பெற்ற துறைகளின் எண்ணிக்கை 108. ஸோ தேவையில்லை, பட் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உரிய ஒற்றெழுத்துக்களை. கல்வியை கற்போம், தாயை போற்றுவோம், நல்லதை செய்வோம். சேர்த்து எழுதுனா திருக்குறளும் சிலப்பதிகாரமும் படிக்க வேண்டிய நூல்கள். திருவள்ளுவரும் கம்பரும் பாரதியும் தமிழ்தாயின் தலை மகன்களாவர். மாமல்லபுரமும் காஞ்சிபுரமும் காண்பதற்குரிய கலைநகரங்கள் ஆகும். அவ்வளோதான். ஸோ அடுத்து இயல் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.